ஓம் கம் கணபதியா நமக. ஆஸ்ட்ரோ என்று சென்னையிலிருந்து ஜோதிட மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கோச்சாரத்தின் மூலயமா செய்தி தொலைக்காட்சி மற்றும் யூடியூப்ல எந்தெந்த மாதிரியான நியூஸ் வருகிற ஏப்ரல் மாதம், மே மாதம், மார்ச் மாதம் வரப்போகிறது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக அந்த மீடியானாவே எந்த கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜோதிடத்தில் வந்து புதன் கிரகத்தை வந்து பிடிக்கும். இருந்த போதிலும் அந்த எந்த நியூஸ் போடணும், ஒரு சதவீதம் அதிகமாக எந்த நியூஸ் அதிகமாக வரணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது எந்த கிரகம்னு பார்த்தீங்கன்னாக்கா ராகு கேது கிரகம் தான். அப்போது கோச்சாரத்தில் இந்த ராகு கேது கிரகங்களோட எந்த கிரகம் வந்து தொடர்பு கொள்கிறதோ அந்த கிரக காரகத்துவ செயல்கள் தான் அதிகமாக நடக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான செய்திகள் தான் அதிக அளவில் வந்து மீடியாக்களெல்லாம் வெளிவரும். அதன்படி பார்க்கும்போது உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்று ஸ்ரீ குரோதி வருடம் மாசி மாதம் 17ஆம் நாள் 1/3/2025 சனிக்கிழமை. சென்னையில் சூரிய உதயம் 6:28 AM, சென்னையில் சூரிய அஸ்தமனம் 6:16 PM. ஏற்கனவே சொல்லியாச்சு, இந்த ஜோதிடம் தகவல் தொடர்பு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க நியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் வந்து புதன் கிரகம் தான். இருந்தாலும் நவீன காலத்தில் வந்து எந்த நியூஸ் எதன் மாதிரியான நியூஸ் வந்து வெளிவரும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது எந்த கிரகம்னு பார்த்தீங்கன்னா ராகு கேது தான். அதன்படி பார்க்கும்போது கேது இன்றைய நிலை, அதாவது பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 1ஆம் தேதி 2025 கேது பகவான் 154 டிகிரியில் இருக்கிறாரு. கேது கூட எந்த கிரகமும் இல்லை. இருந்த போதிலும் அந்த மீன ராசியில் இருக்கும் ராகு வந்து இன்னைக்கு வந்து 334 டிகிரியில் இருக்கிறாரு. அந்த சுக்கிரன்கிற கிரகம் 346 இருக்கிறாரு, உச்சமாக இருக்கிறார். அதனால் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா மே மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் அங்கே இருப்பார். ராகு கீழே இறங்கிடுவார். ராகு வந்து மே 14ஆம் தேதிலாம் கீழே இறங்கிடுவார். அதனால் இந்த மார்ச், ஏப்ரல், மே ஒரு 2.5 மாதம் இந்த பெண்களை பற்றியான செய்திகள் தான் அதிக அளவில் வரும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்ப்பிணி பெண்கள் வந்து இறக்குறது, ரயிலில் தள்ளி விட்டு இறக்குறது, நடிகைகள் வந்து பார்த்தீங்கன்னா வரி கட்டுறாமல் மாட்டிக்கிறது, இந்த பெண்களை பற்றிய செய்திகள் தான் அதிக அளவில் வரும். நல்லதோ கெட்டதோ அதன் மாதிரியான செய்திகள் தான் வெளிவரும். ஏன் அப்படின்னா ராகு கூட இந்த சுக்கிரன்கிற பெண் கிரகம் சேர்ந்துருக்கு. அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா இந்த புத பகவான் வந்து பார்த்தீங்கன்னா புதன் எந்தெந்த காரகத்துவம் கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது மாணவர்கள், கல்வி, காதலர்கள். அப்போது இந்த புதன் கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உச்சமாக இருக்காரு, இங்கே வந்து நீசத்தன்மை அடைகிறார். அவரும் பார்த்தீங்கன்னா இங்கே 332 டிகிரியில் இருக்கிறார். அதெல்லாம் புதன்னா என்ன அப்படின்னா கல்வி, பேச்சு, செய்தியாளர்கள், மாணவர்கள், காதலர்கள். ராகு வந்து ஒரு மரணக்காரகர், நியூஸுக்கு அதிபதி, ஒரு பிரம்மாண்டக்காரகர். அப்போது இந்த புத பவன் கிட்டத்தட்ட அங்கே மீனத்தில் 1 மாதம் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த முறை பார்த்தீங்கன்னாக்கா மார்ச், ஏப்ரல், அவரும் பார்த்தீங்கன்னா மார்ச், ஏப்ரல், மே மாதம் தான் மாறுறாரு. அவர் வக்ரமாக ஆகுறாரு, வக்ர நிவர்த்தி ஆகுறாரு. அதனால் அஸ்தமனமாக ஆகுறாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மாதம் அங்கே மீனத்தில் தான் இருக்கிறார். ராகு பகவானும் கிட்டத்தட்ட அங்கே தான் இருக்கிறார். அவர் வந்து 18/5/2025 தான் கீழே இறங்கி கும்பராசிக்கு வருகிறார். அப்போது இந்த மார்ச், ஏப்ரல், மே 15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான செய்திகள் அதிக அளவில் வரும் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரன்னா பெண்கள் பற்றி, பெண்கள்னா நடிகையை குறிக்கலாம், இல்லை பெண்களை பற்றிய நியூஸ்லாம் வரலாம். புதன்னா ஒரு காதலர்களை குறிக்கலாம், மாணவர்களை குறிக்கலாம், கல்வி, பேச்சு, இந்த மாதிரியான செய்திகள்லாம் அதிக அளவில் வந்து வெளிவரும். ராகு வந்து ஒரு மரணக்காரர். அவங்களுக்கு வந்து ஒரு கெடுதலான சம்பவத்தை, கெடுதல்னா பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கெடுதல், இல்லை உயிரிழப்பு, கண்டம், விபத்து, இந்த மாதிரியான கெடுதல் இது கூட நடக்கலாம். பத்தாவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சனி பகவான், சனி பயிற்சி எப்போ அப்படின்னு பார்க்கும்போது பங்குனி மாதம் 15ஆம் தேதி, அதாவது பார்த்தீங்கன்னா 29/3/2025 சனி பகவான் இந்த மறுபடியும் மீனத்துக்கு போகிறார். அங்கே ஏற்கனவே ராகு இருக்கிறார். ராகு வந்து எப்போனா 18/5 தான் கீழே இறங்கி வருகிறார். அப்போது கிட்டத்தட்ட ஏப்ரல், மே 15க்குள்ளே சனியும் போகிறார். சனின்னு வந்து ஒரு தொழிலாளி கிரகம், புரியுதுங்களா? சனி வந்து தொழிலாளர் கிரகம், தொழிலாளி கிரகம். இந்த ராகு வரும்போது தொழிலாளர்கள், கீழ்நிலை பணியாளர்கள் சம்மந்தப்பட்ட செய்திகள் அதிக அளவில் வரும். எப்போ அப்படின்னா ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து மே மாதம், ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து மே மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் தொழிலாளர்கள் சம்மந்தப்பட்ட செய்திகளும் அதிக அளவு வரும். அப்போ இந்த மாதிரியான செய்திகள் தான் எப்படி வருதுன்னா, இது ஒரு உதாரணம். இது எப்படிலாம் நியூஸ் வருது அப்படிங்கிறத பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட ஆர்வலர்களும், ஜோதிட மாணவர்களும், ஜோதிடர்களுக்கும் இது ஒரு உதாரணமாக இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு என்னதான் பரிகாரம் அப்படின்னா, இது யார் யாருக்கு அதிக அளவில் நம்ம பிறக்கும் போதே அவங்களுக்கு வந்து ராகு மீனத்தில் இருக்கிறது, பிறக்கும் போதே அவங்க சுக்கிரன் வந்து மீனத்தில் இருக்குது, பிறக்கும் போதே புத பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசியில் இருக்கிறவங்களுக்கு தான் அதிக அளவில் பலன்கள் வந்து நடைபெறும். புரியுதுங்களா? அதாவது அந்த சுக்கர தசையோ, ராகு தசையோ, புதன் தசையோ இல்லை புத்தியிலோ, தசை இருக்கும்போது 100% புத்திங்கிறது ஒரு 50% நடக்கலாம். பரிகார வழிமுறைகள் பார்த்தீங்கன்னா குறுக்கே வழிபாடு பண்ணலாம்.
தசாபுத்தி சாதகமாக இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு கிடையாது. இது ஒரு உதாரண வீடியோ தான். ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீஹரி ஜோதிட வித்யாலயம் சென்னையில் இருக்கிறது. நேரடியாகவும் ஆன்லைன் வாயிலாகவும் ஜோதிட பயிற்சி பெற்று ஜோதிடராகவும் நினைக்கிறவங்க தொடர்பு கொண்டு பயன்பெறலாம். உங்கள் ஜாதக பலனை வீட்டில் இருந்தவரை எளிமையான முறையில் ஜாதக பலன் மற்றும் பரிகார ஆலோசனை, ஜாதகம் இல்லாதவங்களும் உங்கள் ஜாதக பலனை தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க www.astromoon.in என்கிற வெப்சைட்டில் போய் பாருங்க. அந்த நம்பரை தொடர்பு கொண்டு பயன்பெற அன்புடன் அழைக்கிறோம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அந்த ராசி நேயர்கள் மற்றும் 27 நட்சத்திர நபர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க ஜோதிடம், வாழ்க நவகிரகம்.